எல்லாருக்கும் ஹாய்ங்க. வெனஸ்டேயோட கன்டினியூஷன் மஷ்ரூம் வச்சுட்டு பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். பட் மஷ்ரூம் பெப்பர் ரைஸ் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு கடையில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் கூட கொஞ்சம் உப்பு பெப்பர் தூள் தான் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அதே பேனில் மறுபடியும் கொஞ்சம் ஆயில், கடுகு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீன்ஸ், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வதக்கி வச்சிருந்த மஷ்ரூம், வேக வச்சிருந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மீதி இருந்த பெப்பர் தூள் எல்லாத்தையும் போட்டு கலர்னா சூப்பராக ரெடி ஆயிரும். காரம் தான் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்ததுங்க. கவி சாப்பிட்டுட்டு வருவானா அப்படின்னு டவுட் தான். அதனால ஆம்லேட் பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். ரைஸுக்கு கொஞ்சம் காரம் தெரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கீ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ரப்பர் வச்ச பென்சில் அவன் ரொம்ப கேட்டுட்டே இருந்தா அப்படின்ட்டு அவங்க அப்பா அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாரு. அந்த பென்சிலை பார்த்த உடனே அவனுக்கு என்ன குஷின்னு தெரியல. உங்கள் வீட்டில் குழந்தைங்க எதுக்கெல்லாம் குஷி ஆவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.